கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வர அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 5 அற்புதங்கள். இந்த 5 அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி நளினி அவர்களுக்கு பாபா பிரமாதமான அற்புதத்தை செய்திருக்கிறார். சகோதரி ஒரு பிரார்த்தனைக்காக பாபாவிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை பாபா பிரமாதமாக முடித்து வைக்கிறார். அடுத்து தென்காசியை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு மகள் மேல் படிப்பு படிக்க வேண்டும், பாபாவிடம் தான் முறையிட்டார்கள். அற்புதமாக வழிகாட்டி கல்விக்கண் திறந்து வைக்கிறார் பாபா. அடுத்து திருநெல்வேலியை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்களுக்கு மகளுக்கு ஒரு வீடு வேண்டும், வாடகைக்கு ஒரு அற்புதமாக வீடு வேண்டும் பாபா, நான் 5 விளக்கு பூஜை செய்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள். பிரமாதமாக முடிச்சு கொடுக்குறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து உடுப்பியைச் சேர்ந்த சகோதரி சாதனா அவர்களுக்கு தம்பிக்கு ஜப்பான் போயிருக்கார் டூருக்கு, அங்கே ஒரு விலை உயர்ந்த பொருளை தொலைத்து விட்டார். சகோதரி இங்கே பிரார்த்தனை பண்ணாங்க, பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை தரிசனம் செய்ய போகிறோம். இந்த 4 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, சென்னையைச் சேர்ந்த அம்மா மீரா அவர்கள் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. நான் சிலிர்த்து போயிட்டேன். பாபா நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். பாபா ஆசீர்வாதம் மழை பொழிந்திருக்கிறார் அம்மாவுக்கு. அந்த அற்புதமான தரிசனத்தை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க இப்போ நம்ம வரிசை அந்த 5 அற்புதங்களையும் தரிசனம் செய்வோம். இந்த 5 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்குத்தான் நான் சொல்கிறேன். நான் அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அற்புதத்துக்குள்ளே போகலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளை 31ஆம் தேதி நான் ஷீரடிக்கு செல்கிறேன். அங்கு ஒரு அற்புதமான இடத்தை தரிசனம் செய்ய போகிறேன், வாழ்வில் முதல் முறையாக. என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்ததை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான இடம். பாபா தன் லீலையை துவங்கிய ஒரு அற்புதமான இடம். தூப்கேடாவில் உள்ள அந்த மாமர தரிசனம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பிரமாதமாக நம்ம தரிசனம் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி நளினி அவர்களுக்கு. சகோதரி அற்புதத்தை சொல்லும் போதே ஆரம்பித்ததே, பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகளை சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்கிறார்கள்னா, பாபா என்ன ஆசீர்வாதம் செய்திருப்பார் இல்லைங்களா? வியத்தக ஆசீர்வாதம். சகோதரி உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு அற்புதமான பிரார்த்தனையை செய்கிறார்கள். 9 வார வழிபாடு, விரதங்கள் இல்லா 9 வார வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்தவன மஞ்சரி படிக்கிறது, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறது, இது எல்லாம் செஞ்சு ஒரு வாரமும் அற்புதமாக அந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையோடு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், விரதங்கள் இல்லான்னு சொல்கிறேன். உங்களுக்கு விரதம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை ட்ராப் பண்ணுங்கள் இந்த 9 வாரங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சகோதரி சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதத்தை இதில் சேர்த்துக்கிட்டாங்க. இதில் சர்க்கரை சேர்க்காமல் காஃபி குடித்து வந்தார்கள். 9 வாரங்கள் பிரமாதமாக போச்சு. மகன்கிட்ட சொன்னாங்க, 9வது வாரம் ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அம்மா நாளைக்கு நம்ம மயிலாப்பூர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நேராக மயிலாப்பூர் கோயிலுக்கு போனாங்க. பாபாவை அங்கே தொட்டு வணங்கலாம். மயிலாப்பூர் கோயிலில் ஸ்பெஷலாக தான் பிரமாதமாக தொட்டு பாபாவை வணங்கி வரலாம். சுற்றி வந்தாங்க. பின்னாடி நரசிம்ம சுவாமிஜி தரிசனம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ பிரசாதம் உதி பெறுகின்ற நேரம். இங்கு தான் பாபா ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார். சகோதரி நடந்து வராங்க. மகன் மருமகள் எல்லோருக்கும் உதி கிடைக்கிறது. சகோதரிக்கு உதியோடு ஒரு சர்க்கரை பேக்கெட்டும் சேர்த்து கொடுக்கிறார் பாபா இல்லைங்களா? இதுதான் பாபா கொடுத்த ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம். அப்படின்னு என்ன அர்த்தம்? விரதத்தை முடித்து வைக்கிறார். 9 வாரம் சர்க்கரையில் அக்கறையில்லா விரதம் இருந்தேன், பாபா அந்த விரதத்தை முடித்து வைத்தார் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக அந்த அற்புதத்தை நம்மகிட்ட சொன்னாங்க. உண்மை சத்தியம். நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் பாபா. நம் வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாபா. சகோதரியின் வேண்டுதல் நியாயமான வேண்டுதல், நியாயமான கோரிக்கை. என் உடல்நிலையை சீராக வைத்து கொடுங்கள் பாபா. ஆரோக்கியத்திற்காக ஒரு அற்புதமாக விரதம் இருந்தார்கள். பாபா அந்த அற்புதத்தை பிரமாதமாக ஆசீர்வாதம் செய்தார். அதுதான் பாபா. நம்பிக்கையோடு பாபாவை வணங்குகின்ற போது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்ன்றதுக்கு இந்த அற்புதம் மிகப்பெரிய உதாரணம்.
சரி, இந்த அற்புதம் இப்படி பிரமாதமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். மகளுக்கு மேல் படிப்பு படிக்கணும். இப்போ பிகாம் முடிக்க போகிறாங்க இந்த வருஷத்தோட. மேலே சிஏ படிக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. நெட்லலாம் போய் பார்த்தா ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்குது, இவங்களுக்கு புரியலை, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. நேர பாபாவின் பாதங்கள் தான். நேர பாபாட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க. பாபா, உங்கள் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன், என் மகளுக்கு வழிகாட்டுங்கள். இன்று தமிழ் நியூ இயர், அதாவது ஏப்ரல் 14 அன்றைக்கி இந்த வேண்டுதல் நடக்குது. இன்று தமிழ் நியூ இயர். என் மகள் சிஏ ஜாயின் பண்ணணுங்கிறா. பல வழிமுறைகள் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் வழிகாட்டுங்கள் பாபா, ஒரு நல்வழியை காட்டி எங்களுக்கு உதவுங்கள் பாபான்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டு அங்கிருந்து அவர்கள் கிளம்பி சென்ற இடம் அந்த ஊரில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. முருகன் கோயிலில் முருகனை தரிசனம் பண்ணாங்க. வந்து பிரகாரத்தில் உட்காந்து கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபாட்ட ப்ரே பண்ணியிருக்கோம், பாபா நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கண்களை திறக்கிறார்கள். எதிர்க்க அவங்க உறவினர் உட்காந்துருக்கார், கூட ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இப்போ பரஸ்பரம் விசாரிக்கும்போது என்ன பண்ண போகிறா பொண்ணுன்னு, பிகாம் முடிச்சுட்டு சிஏ ஜாயின் பண்ணலான்ருக்கா. என் பொண்ணை தான் ஜாயின் பண்ணியிருக்கா, நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு. இல்லை, நாங்கள் என்ன ஜாயின் பண்ணல. என்ன அவள் எல்லாம் கைட் பண்ணுவாள், நீங்கள் கவலையே படாதீங்க, இன்றைக்கே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி இன்றைக்கி ஜாயின் பண்ணிடுங்க நீங்கள் என்னாரு. சகோதரி அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். முருகனின் சந்நிதியில் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக சகோதரி கிடைத்தது. அண்ணா, நாங்கள் உடனே அப்ளை பண்ணோம். வியாழக்கிழமை அன்றைக்கி புக்ஸ் எல்லாம் வந்தது. இன்னொரு வியாழக்கிழமை அந்த புத்தகத்திலாம் கொண்டு போய் பாபாவின் பாதத்தில் வைத்து என் மகள் ஆசீர்வாதம் பெற்று வந்தாள். இப்போ ஜாயின் பண்ணியாச்சுன்னா பிரமாதமாக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னாங்க. அதுதான் பாபா வழிகாட்டுவார். பாபா உண்மை, சத்தியம். எது வேணாலும், எந்த கொஸ்டினுக்கும் அங்கே ஆன்சர் எல்லாமே இல்லை. நம்ம சச்சரிதம் மாதிரி தான். பாபாவிடம் எந்த கேள்வி கேட்டாலும் சச்சரிதமில் ஆன்சர் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுபோல் நம் வாழ்க்கைக்கும் பாபாவிடம் எந்த கேள்வியும் கேட்கலாம், பிரமாதமாக பதில் சொல்லுவார். நடத்தி காட்டுவார் பாபா. அதுதான் பாபா நடத்தி காட்டி இருக்கிற ஒரு சகோதரிக்கு அதைத்தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நெல்லையை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்களுக்கு மகளுக்கு ஒரு வீடு வேண்டும். பாபாட்ட தான், நேர பாபாவின் பாதங்கள் தான். பாபா, உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் கிடையாது, நாங்களும் சுற்றுறோம், எங்கெல்லாமோ சுற்றுறோம், எங்களுடைய பட்ஜெட்டுக்கு வர மாட்டேங்குது, பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது, அட்வான்ஸ் பயங்கரமாக இருக்குது, உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் பாபா, என் மகளுக்கு அற்புதமாக ஒரு வீடு பார்த்து கொடுங்க பாபா. சகோதரி அடுத்த அஸ்திரம் 5 விளக்கு பூஜை. பாபா, நான் இதற்காக 5 விளக்கு பூஜை செய்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள். அற்புதமாக 5 விளக்கு பூஜை முடித்தேன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், சகோதரி ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. 5 விளக்கு பூஜை அற்புதமாக முடித்தேன். 6வது நாள் அற்புதமாக வீடு கிடைத்தது. அந்த வீட்டோட பேர் என் பொண்ணு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. அந்த பேர் பாருங்கள், அற்புதமாக சாயி ஆனந்தா. எப்படி பாருங்கள், சாயி ஆனந்த நிலையம். ஸோ இதுதானே ஆசீர்வாதம் இல்லைங்களா? இது போன்ற ஆசீர்வாதங்களை பாபா பிரமாதமாக கொடுப்பார். அதுதான் பாபா. நீ எதற்காக பூஜை செய்தாய்? நல்ல வீடு வேணும், நான் ஆனந்தமாக இருக்கணும், அதை நான் தரேன், என் பேரோடே தரேன் உனக்கு. அதுதான் பாபா. நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபாவிடம் நிச்சயமாக பதில் உண்டு. பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லை, பதில் இல்லாத பிரார்த்தனைகளே கிடையாது. எல்லா பிரார்த்தனைகளுக்கும் பதில் உண்டு பாபாவிடம். ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்த அற்புதத்துக்கு போகிறேன். பாபாவிடம் தொடர்ந்து கேட்கிறோம், அவர் கொடுக்கவில்லைன்னா பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் தர மாட்டேங்கிறார் பாபா. தாமதப்படுத்துகிறார் என்றால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். அதனால் கவலையே படக்கூடாது, தாமதமாகுதுன்னு வருத்தமே படக்கூடாது. வருத்தங்களே வேண்டாம் பாபாவிடம், அவரிடம் கோவப்படவே வேண்டாம். அற்புதமாக அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு நல்வாழ்வை வாரி வழங்குவார் பாபா. எந்த பிரச்சனைனாலும் பாபாட்ட கொண்டு போய் சரண்டர் கொடுங்க. பாபா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க. அப்படி பிரச்சனையை பாபாவின் பாதங்களில் விட்ட சகோதரிக்கு எப்படி ஒரு அற்புதம் பாருங்கள். உடுப்பியை சேர்ந்த சகோதரி சாதனா அவர்களுக்கு தம்பி டூருக்காக ஜப்பான் போகிறார், ஊராக போகிறார். அப்படி ஒரு இடத்துல தங்கின இடத்துல அந்த ரிசார்ட்டில் சொல்கிறாங்க, ஸ்டீம் பாத் இருக்குது நம்மள்கிட்ட, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஆனால் உங்களுடைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் வரணும் அப்படின்னாங்க. நான் எங்கே வைக்கிறதுன்னு, இங்கே உங்களுக்குன்னு ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கிங்க நீங்கள் அப்படின்னாங்க. சகோதரர் செயினை கழட்டினார். செயின் அற்புதமான செயின், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த செயின் தான்.
அப்படி அந்த வெங்கடாஜலபதி போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக செயின், ஆசையாக வாங்கிய செயின் அது. அதை உள்ளே வச்சார். நேராக ஸ்ட்ரீம் பாத்துலாம் முடித்தார். திருப்பி வந்தார். இந்த செயின் வச்சதே மறந்துட்டார். அந்த ஊரை விட்டு கிளம்பி அடுத்த ஊருக்கே போயாச்சு. இப்போ அடுத்த ஊரில் போய் சட்டையை கழட்டும் போது தான் செயின் இல்லைங்கிற ஞாபகமே வருது. உடனே ஃபோன் பண்ணுறார். அதற்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 நாள் கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ரிசார்ட் ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் தங்கின பிறகு ஒரு சைனா ஃபேமிலி தங்கினாங்க, இப்போ இன்னொரு ஃபேமிலி தங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம், கிடச்சாதான் வேறு வழி இல்லை அப்படின்ட்டாங்க. நேராக அக்காவுக்கு ஃபோன் பண்ணார். இங்கே சாதனா சகோதரிக்கு ஃபோன் பண்ணார். அக்கா இந்த மாதிரி என்னுடைய ராசியான செயின் தொலைஞ்சு போச்சு. சகோதரி சொன்ன விஷயம் நீ கவலையே படாத, நான் பாபாட்ட ப்ரே பண்ணுறேன், உனக்கு கிடைக்கும். அக்கா நானும் ப்ரே பண்ணுறேன், என்ன பண்ணணும் சொல்லு. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ சேன் பண்ண போகிறேன் பாபா முன்னாடி உட்காந்து, உனக்காக உன் செயின் கிடைக்கும், நீயும் பண்ணுன்னாங்க. 2 பேரும் சேன் பண்ணுறாங்க. சகோதரி சொன்னாங்க நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். ஏன்னா அந்த ஸ்லோகத்தின் மீது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை, பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு பாபா கிட்ட சொன்னேன், தம்பிக்கு அந்த செயினை கைப்பற்றி கொடுங்கள் அப்படின்னு சொன்னேன். தம்பி வந்து திருப்பி அந்த ஊருக்கு போயிட்டான். போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸோடு சர்ச் பண்ணுறாங்க அந்த ரிசார்ட்டில். அப்போவும் கிடைக்கல. அக்காவுக்கு ஃபோன் பண்ணார். அக்கா போலீஸோ வச்சும் பார்த்துட்டேன், அந்த செயின் கிடைக்கல அப்படின்னாங்க. சகோதரி இங்கே பாபா கிட்ட சரி ஃபைட். இங்கே பாபா நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, என் தம்பிக்கு அந்த செயினை பெற்றுக் கொடுங்கள்னு சொன்னேன், நீங்கள் செய்யலையே பாபான்னு சொல்லி பயங்கர சண்டை பாபாவோட. இவர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டார் இங்கே ஜப்பானில். அடுத்த 10 நிமிடத்தில் ஒரு கால் வருது, சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். உடனே நம்ம ரிசார்ட்டுக்கு வாங்க, உங்கள் செயின் கிடச்சிருச்சு. சகோதரர் நம்பவே முடியல, ஓடி போனார். ஓடி போனால் அங்கே செயின் இருந்தது. அங்கே எப்படி கிடச்சதுன்னு கேட்டார். இல்லை ஒரு ஸ்டாஃப் எடுத்து வச்சுருந்தார், வீட்டில் தான் இருந்தாராம். திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, இந்த செயினை திருப்பி கொடுன்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்தது, கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டார், நீங்கள் ஆக்ஷன் எதுவும் எடுக்காதீங்க, அவர் தெரியாமல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ரிசார்ட்டில் சொன்னாங்க. சகோதரரும் பெரிய மனது பண்ணி அதை பெரியப்படுத்தலை, அந்த செயின் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டாரு. உடனே அக்காவுக்கு ஃபோன் பண்ணார். அக்கா செயின் கிடச்சிருச்சு, பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ வரைக்கும் சேன் பண்ணிகிட்டு இருந்தேங்க்கா, பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்கள். சகோதரி நேராக பாபாட்ட உட்காந்து கண்களில் கண்ணீரோடு பாபாவிடம் நன்றி சொன்னார்கள். பாபா தெரியாமல் உங்களை திட்டேன் பாபா, என்னை மன்னிச்சிருங்க பாபா, நீங்கள் அற்புதத்தை நிகழ்த்திட்டீங்க, அந்த செயினை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க. நான் இந்த நிகழ்வை சொல்லும்போதே நான் மனதுக்குள் நினச்சிக்கிட்டேன், இந்த செயின் கிடைத்தவுடன் கோபுரம் டிவிக்கு சொல்கிறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். நான் உடனே பிரசாத் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்வேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னார்கள். அதுதான் பாபா. நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா விடை கொடுப்பார்னு இப்போ தான் சொன்னேன். அது உண்மை. இந்த அற்புதத்தின் மூலம் பிரமாதமாக ப்ரூவ் பண்ணுறார். சகோதரி அதான் சொல்கிறாங்க, அண்ணா நம்பிக்கையோடு எந்த இக்கட்டிலும் இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. உண்மை. நம்ம ஒரு எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எந்த இக்கட்டு எந்த ஒரு முடக்கமாக இருந்தாலும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இந்த ஸ்லோகம் வந்து ரோகங்களுக்கு மட்டுமல்ல, தோஷங்களும் விலகும் நம்மை விட்டு. அதனால தான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு பாக்கெட்டில் எழுதி வச்சுக்குங்கன்னே சொல்கிறேன். இல்லை நம்ம சாய்நாத சவனமஞ்சரி புத்தகத்தையே பாக்கெட்டில் வச்சுக்குங்க, அது ஒரு மிகப்பெரிய ரட்சை மாதிரி உங்களை பாதுகாக்கும். அது இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறது அற்புதமான துனி பூஜை. இன்று வியாழக்கிழமை ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இந்த துனி பூஜையை தரிசனம் செய்யுங்கள். இந்த துனி பூஜை தரிசனம் முடித்த உடனே ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது. அம்மா மீரா அம்மாவுக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம், சிலிர்க்க வைக்கும் அற்புதம். அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். குரு சாய்நாத குரு தேவதாப்யான் நமஹ. ஷிரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ வியாதி நிவாரணம் சாய்நாத தரிசனம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुदेवताभ्यां नमः। दीपुरोते एवं गुण सकल विवेदनाः निटादां स्यामर्धमानादाः अस्याम् इति गोपुरं टीवी साई भक्तमहाजनानां सर्वेषां शककुटुम्बानां क्षेम दैर्घ्य विद्युविजय आयुरारोग्ये ऐश्वर्याणाम् अभिवर्धयर्थम् अरोग दिडकाद्रकाचित्यर्थं धनधान्य सक्षन्दान् सकल सौभाग्यकाचित्यर्थं देह आरोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थम विद्यालक्ष्मी ज्ञान सरस्वती कृपा कटाक्ष फलसिद्ध्यर्थम कर्म पितृ शाप निवर्ति प्राप्त्यर्थम मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थम मनसंतोषकर प्राप्त्यर्थम ज्ञान साईनाथ परिपूर्ण
अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थम साईनाथ गुरुवे नमो नमः बादारविन्दयोः सदानामध्ये गिरीश्यामः नादाय नमः बद्धस्वरूपाद नमः ओं सच्चिदानन्दाय नमः ओं लक्ष्मीनारायणाय नमः ओं कृष्णराम शिव मारुद्यादिरूपाय नमः ओं केशसायिने नमः ओं गोदावरीतरश्रीवासिने नमः ओं भक्तहृदाय नमः ओं सर्वकृतवासिने नमः ओं भूतावासाय नमः ओं भूतभविष्यत्वर्जिताय नमः ओं कालातीताय नमः ओं कालाय नमः ओं कालकालाय नमः ओं कालदर्पदमनाय नमः ओं मृत्युञ्जयाय नमः ओं अमृत्याय नमः ओं मर्त्याभयप्रदाय नमः ओं जीवाधाराय नमः ओं सर्वाधाराय नमः ओं भक्तावनसमर्दाय नमः ओं भक्तावनप्रतिज्ञाय नमः ओं अन्नवस्त्रदाय नमः ओं आरोग्यक्षेमदाय नमः धनमाङ्गल्यप्रदाय नमः ओं बुद्धिसिद्धिदाय नमः ओं पुत्र मित्र कलत्रबन्धुदाय नमः ओं योगीशमहाय नमः ओं आपत्बान्धवाय नमः ओं मार्गबन्धवे नमः ओं भुक्तिमुक्तिस्वर्गाभोगदाय नमः ओं प्रियाय नमः ओं प्रीतिवर्धनाय नमः ओं अन्तर्यामे नमः ओं सच्चिदात्मे नमः आनन्दाय नमः ओं आनन्दाय नमः ओं परमेश्वराय नमः ओं परब्रह्मणे नमः ओं परमात्मने नमः ओं परमविष्णुदाय नमः ओं परमेश्वराय नमः ओं ज्ञानस्वरूपिणे नमः ओं जगदुत्रे नमः ओं भक्तानामातृतातृविधामकाय नमः भक्तभयप्रदाय नमः भक्तपराधिनाय नमः भक्तानुग्रह कातराय नमः शरणागतवत्सलाय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशयहृदय दुर्बल्य पापकर्मवासनाक्षयकराय नमः अम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीयमामृतात् ओं जुंसः इति गोपुरं टीवी भक्तमहाजनानां मृत्योर्पालय पालय रोहान् मोदय मोदय आयुल् वर्धय वर्धय दीर्घायुष्मन्तं गुरु गुरो जगजम्बो उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीयमामृतात् राजाधिराजाय प्रत्येकदागिनेः मम वजम्बैः श्रवणादि कुर्महे समे कामान् कामकामाजमैक्यं कामेश्वरोगैः श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाज महाराजाद नमः सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். அற்புதமான துனி பூஜையின் தரிசனம், ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். அடுத்த அற்புதம் சென்னையைச் சேர்ந்த அம்மா மீரா அம்மா அவர்களுக்கு. அம்மாவுக்கு 74 வயசு ஆயிடுச்சு. என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என் அலுவலகத்துக்கு வந்தார்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் நான். அந்த தடியை ஊனிக்கிட்டு தேடி தேடி வந்துட்டாங்க. நான் கூட வருத்தப்பட்டேன், ஏம்மா இப்படி இவ்வளோ தூரம் ஏறி வரீங்க, சொல்லியிருந்தேன் நான் வந்திருப்பேன் உங்கள் வீட்டுக்குன்னு. இல்லை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், வந்து பார்த்துட்டேன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு வயதான பெண்மணி, அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு பிரமாதமாக கிடைச்சது. எனக்கு இப்போ சகோதரிக்கு பாபாவின் ஆசீர்வாதம் கிடைத்த ஒரு நிகழ்வை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். சகோதரி சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னேன். காலையிலையும் மாலையிலையும் 1 hour வாக் பண்ணுறது வழக்கம். கையில் ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடந்து போவாங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது காதுக்கு அருகில் ஒரு குரல் கேட்குது. ஓம் சாய்ராம் எழுதி மாலை கட்டி எனக்கு கொண்டு வந்து போடு. சகோதரி சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, யாரும் இல்லை. சகோதரிக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இது பாபா தான் சொல்லியிருக்கார், நம்ம எழுத சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, அப்புறம் சகோதரிக்கு தோழிகள்லாம் இருக்காங்க, நிறையா அம்மாலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளாம் சேர்ந்து செய்வோமா, எல்லாரும் சேர்ந்து எழுதுனாங்க. அற்புதமாக ஒரு மாலை கட்டினார்கள். அன்று வெள்ளிக்கிழமை நேர பாபாவின் ஆலயத்திற்கு போனார்கள். கையில் ஒரு மட்டத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க துணியில் போடுறதுக்காக. அந்த கோயிலில் துணி எல்லா நாளும் திறந்துருக்காது. ஆனால் அன்று வெள்ளிக்கிழமை இவங்க கரெக்டாக என்ட்ராகிறவங்க துணி திறந்துருக்கு, நல்ல ஜுவாலையோடு எரிந்து கொண்டிருக்கிறது. சகோதரிக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. நேர துணிக்கிட்ட போனாங்க. அந்த மட்டை தேங்காய் கையில் வச்சுக்கிட்டு பாபா கிட்ட சொன்னாங்க, பாபா இந்த வார்த்தை சொன்னது நீங்கள் தானே, எனக்கு ஏதாவது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு துணிக்குள்ளே அந்த மட்டை தேங்காயை வைத்தார்கள். மட்டை தேங்காய் ஜுவாலையாக எரிஞ்சுது பிரமாதமாக. சகோதரிக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. அந்த மாலையை எடுத்துக்கொண்டு நேர பாபாட்ட வந்தாங்க. அங்கே ரெகுலராக இருக்கிற ப்ரீஸ்டில் யாரோ புது ஆள் இருந்தார். இந்த மாலையை கொடுத்து பாபாட்ட போட முடியுமா கழுத்தில் இருந்தாங்க. இல்லை, கழுத்தில் போட மாட்டோம், பாபாவின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னாங்க. பாபாவின் பாதத்தில் வச்சாங்க. அந்த ப்ரீஸ்ட் அந்த பாபாவின் பாதத்திலிருந்து 2 வாழைப்பழமும் மல்லிப்பூவும் எடுத்து அம்மாட்ட கொடுத்தாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, என்கிட்ட கொடுக்காதீங்க, தோழிகிட்ட கொடுங்கன்னாங்க. இல்லை பாபா உங்கள்கிட்ட தான் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு உடனே அம்மாவின் கண்களில் கண்ணீர். பாபா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நான் தான் உன்னை மாலை கட்டி கொண்டு வர சொன்னேன் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு
எப்படி பிரமாதமாக பாருங்கள், அந்த ப்ரீஸ்ட் மூலமாக உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னார். நாங்கள் அம்மா சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது, பாபாவோட கழுத்தில் போடலையேன்ட்டு. சரி, இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கோம், எழுதுனாங்க, மாலை கட்டினாங்க. அவங்க வீட்டில் உள்ள பாபா படங்களுக்கெல்லாம் போட்டாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோலாம் போட்டாங்க. இப்போ அவ்வளோ மன நிறைவாக இருந்தது. இப்போ மகன் அலுவலகத்துலேருந்து வராரு. அங்கேருந்து வந்தவர், அம்மா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு பாபா கொடுத்துருக்காரு, நீங்கள் மாலை கட்டினீங்க இல்லையா, அதற்காகத்தான். எப்படி பதில் வருது பாருங்கள், பிரமாதமாக. என்னடா சொல்கிற, ஆஃபீஸ்லேருந்து வர இந்த விஷயம் சொல்கிறேன் என்ன? இல்லை, அலுவலகத்தில் ஒருத்தர் வந்து ஷீரடி போயிட்டு வந்தார், ஷீரடி பாபாவின் பிரசாதம் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு, இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அம்மாவின் கண்களில் கண்ணீர். இப்போ ஏன்னா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. நான் தான் உன்னை எழுத சொன்னேன், நீ எழுதி போட்டதுக்கு உனக்கு நன்றின்ற மாதிரி பாபா நன்றி சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சகோதரிக்கு. அதுதான் பாபா. ஒரு விஷயத்தை அவர் தான் நடத்துகிறார் என்றால் நமக்கு ப்ரூவ் பண்ணுவார், நான் தான் பண்ணுறேங்கிறத பிரமாதமாக ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் பாபா. நிறைய பேர் நம்ம இதை நான் இப்போ சொன்ன பிறகு நீ யோசிச்சு பார்ப்பீங்க, ஆஹா ஆமாம் இந்த விஷயம் பாபா தான் பண்ண சொல்லியிருக்கார், கரெக்டாக எனக்கு காமிச்சார், அதை நான் தான் செஞ்சேங்கிறத காமிச்சார். இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் காமிச்சிட்டே இருப்பார். பாபா நம்ம கூடயே இருக்காருன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்ன்றதுக்கு இதுதான் உதாரணம். பாபா நம்ம கூட தான் இருக்கார், சத்தியம் இல்லைங்களா? 5 அற்புதங்கள் பார்த்தோம், என்ன பிரமாதமான அற்புதம் இல்லை, ஒன்று ஒன்றும் அப்படி சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். சகோதரி நளினி உடல் ஆரோக்கியத்திற்காக விரதம் இருக்கிறார்கள். அந்த விரதத்தை முடித்து வைக்கிறார் பாபா ஆசீர்வாதத்தோடு. அடுத்து தென்காசியை சேர்ந்த சகோதரி பிரியா, மகளின் வாழ்வுக்கு வழிகாட்டுங்கள் பாபா, பிரமாதமாக வழிகாட்டுகிறார். அடுத்து சகோதரி கோமதி அவர்களுக்கு, உனக்கு வீடு தானே கேட்டேன், அற்புதமாக என் பேர்லேயே கொடுக்குறேன் பாரு உனக்கு வீடு, பிரமாதமாக கொடுத்தார். அடுத்து சகோதரி சாதனா சண்டையே போட்டாங்க பாபாட்ட, நான் என்ன சொன்னேன் பாபா ஏன் என் தம்பி கண்டுபிடிச்சி கொடுக்கல, நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் பொறுமையோடு இல்லைங்கிறத புரிய வச்சார் சகோதரிக்கு, புரிய வச்சு கண்டுபிடித்தும் கொடுத்தார். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தால் போல் அம்மா மீரா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு விஷயம் காதில் சொல்கிறார், அதை செய்து முடித்தவுடன் பிரமாதமாக ஆசீர்வாதம் செய்கிறார். சரி, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த பிரார்த்தனைக்கு கிடைத்த வெற்றிகள் எல்லாம் இவங்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. அதற்கு தேவை ஒரே ஒரு விஷயந்தான், நம்பிக்கையும் பொறுமையும். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அதுதான் பாபா நம்ம கூடயே இருக்கார், கவலையப்படாதீங்க, எதற்குமே கவலைப்படாதீர்கள். அடுத்த அற்புதம் பாருங்கள். ஒரு சகோதரியின் வாழ்வில் கணவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றி அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா. அந்த அற்புதத்தை நம்ம அடுத்த எபிசோடு தரிசனம் பண்ண போகிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறேன். உங்கள் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.